திருக்குறள் 69. தூது. தூதுவன் அன்புடையவனாகவும் தகுதியான குடிப்பிறப்பை உடையவனாகவும் அரசர் விரும்பும் பண்பு உடையவனாகவும் இருக்க வேண்டும். தூதுவன் அன்பு, அறிவு, ஆராய்ந்து சொல்கின்ற சொல்வன்மை உடையவனாக இருக்க வேண்டும். அரசனின் வெற்றிக்கு காரணமான செயலைப் பற்றி தூது சொல்லுபவன் நூல் வல்லவனாக இருக்க வேண்டும். தூதுவன் இயற்கையான அறிவு, விரும்பத்தக்க தோற்றம், ஆராய்ச்சியுடைய கல்வி இம்மூன்றும் பெற்றிருக்க வேண்டும். தூதுவன் பலவற்றை தொகுத்து சொல்ல வேண்டும். பயனற்றவைகளை நீக்கி சொல்ல வேண்டும். அரசன் மகிழுமாறு சொல்ல வேண்டும். தூதுவன் கற்க வேண்டியதை கற்றிருக்க வேண்டும். பகைவருக்கு அஞ்சாமல் இருக்க வேண்டும். கேட்பவர் உள்ளத்தில் பதியுமாறு சொல்ல வேண்டும். காலத்திற்கேற்ற அறிவை பெற்றிருக்க வேண்டும். தூதுவன் தன் கடமை இன்னது என்று தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதை செய்ய ஏற்ற காலம், தக்க இடம் ஆகியவற்றை அறிந்திருக்க வேண்டும். தூதுவன் தூய ஒழுக்கம், துணிவு, நல்ல துணை உடையவனாக இருக்க வேண்டும். தூதுவன் குற்றமான சொற்களை சோர்ந்தும் சொல்லாதிருக்க வேண்டும். தூதுவன் தனக்கு அழிவே வந்தாலும் தன் அரசனுக்கு நன்மை தரும் செயலை மட்டும் செய்கின்றவனாக இருக்க வேண்டும்.